பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவ நாமத்துல உங்கள் அர்க்கம் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போறதற்கு முன்பதாக இந்த வருஷத்துடைய வேர்ட் ஆஃப் த இயர் என்ற காட்டிலும் இந்த வருஷம் முழுவதுமா நம்மளை வழிநடத்த போகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. திஸ் இயர் இஸ் கோனா பி a year ஆஃப் நன்மையும் கிருபையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தின் தியானத்துல ஒரு வார்த்தையின் முழுமையில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ரெகுலரா இணைந்து பயணிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபரவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த வரிசையில 23:6 நமக்கு அதோடைய முழுமை நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா 23:1 இருந்து படிக்கும் போது நம்ம இதெல்லாம் நம்ம தியானிச்சோம். வசனத்தை திருப்பி படிக்கலாம். பிரேயர்லயே அழகா பண்ணாங்க சரண்யா. திருப்பி நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். Psalms 23, Psalm of David. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இவ்வளோ இவ்வளோ கிட்டத்தட்ட எஸ் ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு மேல வந்து நம்ம இந்த 3 வசனங்களை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட மெய்ப்பன் எல்லாமே நம்ம டீட்டெயிலா தியானிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் பயங்கரமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்றது மட்டும் ஷியோரா என்னால ஃபீட்பேக்ஸ்ல உணர முடியுது. அண்ட் மெயினா நான் நிறைய இடங்கள்ல பிரசங்கம் கொடுக்குறேன். வெளியிடங்கள்ல, வெளி சர்ச்சஸ்ல, ட்ரிபிள் சி எங்களுடைய தானிப்பண்டி சர்ச்ல இந்த மெசேஜஸை காட்டிலும் எஸ்ஐசியோட மெசேஜஸ் வந்து இந்த இயர் பிரத்யேகமா ரொம்ப கூலா கம்பேரிட்டிவ்லி எப்படி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ப்ரிப்பரேஷன் டைம் இந்த மெசேஜ் 1 hour பேசுறேன். பட் ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தா கம்மியா இருக்கும். ஏன்னா காட் எப்படி ஹோலி ஸ்பிரிட் எப்படி நடத்துறாரு எஸ்ஐசி ஆராதனை அதிகமா அப்படின்னு இந்த இயர் எஸ்பெஷலா அப்படின்னா அதிகமான அந்த லைவ்ல அதிகமா அவருடைய ஃப்ளோ அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல அதிகமா ப்ரிப்பரேஷன்ல நிறைய அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவாரு. அதை அப்படியே நான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து இங்க கக்கிட்டா அது ஈஸியா இருக்கும். பட் ஏன் எஸ்ஐசி இந்த இயர் வந்து ரொம்ப பிளாஸ்டா இருக்கு வேர்ட் எஸ்பெஷலா கர்த்தருடைய வார்த்தை நேரம்? ஏன்னா பேசும்போது என் வாய் பேச என் காது கேக்குதுல நிறைய வார்த்தைகள், அதுவே புதுசு, எனக்கே புதுசு. நான் தான் வார்த்தையை தியானித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். பட் இங்க வந்து ஆவியானவருடைய வெளிப்பாடு வந்து புதுசா இருக்கிற பட்சத்துல அப்படியே நான் ஓப்பனா ஹோலி ஸ்பிரிட் நான் ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவர் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறார். அழுதுனே கேட்கிறேன், ரொம்ப மிஸ் பண்ற கூடாது, லைவ் மிஸ் பண்ற கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீட்பேக்ஸ் வருது. வந்து ரொம்ப சந்தோஷம். அழுதுனே கேட்கிறவங்க வந்து கர்த்தருடைய நன்மை உணர்ந்தவர்களாச்சே, எவ்வளவு நல்ல மேய்ப்பன், எப்படியெல்லாம் என்னை நடத்துறாரு, எப்படி என்னை பாக்குறாரு, அப்பா என்னை எப்படி பாக்குறாருன்னா அவர் எப்படி பார்க்கணுன்ற இந்த விதமான வெளிப்பாடுகள் கிடைச்சதுக்கு அப்புறம் அழாம எப்படி இருக்கு. அந்த வரிசையில லாஸ்டா நம்ம பார்த்தது வந்து அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்ட்டு லாஸ்ட் வீக் பார்த்து முடிச்சோம். இப்போ அதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். அதோடைய கண்டினியூஷன் வேர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனத்தை தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இங்கிலீஷ்ல இந்த வேர்ஸ் எப்படியா இருக்கு? Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me, your rod and your staff they comfort me. இதுதான் இங்கிலீஷ்ல இந்த வேர்ஸ். இதுல என் மனதை கவர்ந்த ஒரு வார்த்தையை நான் வரேன். அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த 4வது வசனத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கொஞ்சம் இப்போ 1, 2, 3 நான் வேணும்னே தான் சடன் படிச்சேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1, 2, 3 எப்படி இருக்கு பாருங்களேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியா, எனக்கு குறையே இல்லை. சூப்பர், நல்லா இருக்கு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் நண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அடடா, வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்புறம் அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தின் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இது வரைக்கும் வந்து படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்குது. அடுத்துதான் அப்படியே படம் கொஞ்சம் அப்படியே ஒரு மூவியா பார்த்தோம்னு வைங்களேன், நல்லா அப்படியே ஸ்டார்டிங் அப்படியே சூப்பரா ஆரம்பிச்சு இப்பதான் பிரச்சனையே கான்ஃபிளிக்டே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா 4வது வசனத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தை இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி பிக் வேர்ட். ஒரு மெட்டாஃபர், ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி யூஸ் பண்ற வார்த்தை. லிட்டரலாவும் அது என்னன்னு பார்க்க போறோம். அந்த மெட்டாஃபரோடைய அர்த்தம் என்ன பார்க்க போறோம். ஒரு விஷயம் மட்டும்
நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த 4வது வசனத்துக்கு போக விருப்பப்படுறேன். கடைசியா 3வது வசனம் என்ன சொல்லுச்சு? அவருடைய தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ நீதியின் பாதைகள்ல இப்போ ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. பிரதர், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்னு வசனம் சொல்லுது. நீதியின் பாதைகளில் நான் நடத்தப்படும் போது மரண இருளின் பள்ளத்தாக்கு எங்க வந்துச்சு? கேள்வி கண்டிப்பா வரணும். ஒழுங்கா பைபிள படிச்சா இந்த கேள்வியெல்லாம் வரணும். வந்தா சரியா பைபிள ரீட் பண்றீங்க, ஐ மீன் தியானிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த கேள்வி வரலன்னா அந்த கன்டினியூட்டே தெரியாம சும்மா சின்ன வயசுல யாருன்னா மனப்பாடம் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். அதை அப்படியே அடிச்சுட்டு உள்ள வச்சுட்டு சங்கீதம் 23 தெரியாதா, எனக்கு தெரியாதுன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ரெவலேஷன்ஸ் மிஸ் பண்றோம். ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. நீதியின் பாதை டசன்ட் மீன் தட் யூ won't வாக் த்ரூ மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதாவது நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார் அப்படின்ற சத்தியம் எந்த அளவுக்கு உண்மையோ, அது எதுக்கு ஈக்குவலா நம்ம யோசிச்சிடக்கூடாதுன்னா, நீதியின் பாதைகளில் நான் நடத்தப்படும் போது மரண இருளின் பள்ளத்தாக்கு வராது, எந்த விதமான நெகட்டிவும் வராது அப்படின்றது எந்த விதத்திலையும் பைபிள் அப்படி கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இயேசுவை கும்பிடுப்பா, கஷ்டம்லாம் வராது அப்படி சொல்லவே முடியாது. இயேசுவை கும்பிடுப்பா, கஷ்டம் தீரும் சொல்லலாம். எல்லாரும் போலவும் திருப்பி கஷ்டம் வரும், அதுவும் உண்மைதான். ஆனா இயேசு கூட இருக்கும்போது அந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கும் இயேசு இல்லாம அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் கிறிஸ்டியானிட்டி. ஓகேவா? இப்போ ஒரு கோச் இருக்காரு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறாரு. ஒரு கோச்னால ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் யாரு ட்ரைனிங்கும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு போய் ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டேன் நானு அப்படின்னா, அவனுடைய ஓட்டத்திற்கும் இவனுடைய ஓட்டத்திற்கும் அவனுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் இவனுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் அவனுடைய டயட்டுக்கும் இவனுடைய டயட்டுக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா ஷோர் ஷாட்டா எவன் மென்டார் கோச் வச்சிருக்கிறானோ அவன் தான் வின் பண்ண முடியும். ஏன்னா இவனுக்கு தெரியாத அநேக காரியங்கள் நுணுக்கங்கள் உள்ள இருக்கிற பட்சத்துல ஜஸ்ட் டேலண்ட்டை மட்டும் வச்சுட்டு இப்படி பண்ண முடியாது. அதனால எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, வை பீப்புள் நீட் ஜீசஸ் அப்படின்னா, வாழ்க்கை சுலபமா இருக்கும் அப்படின்றதுனால இல்ல, எல்லாரும் போலயும் வாழ்க்கை மோசமா தான் இருக்கும் போது, எல்லாரும் போலயும் ஏன்னா உலகம் அப்படி இருள தான் இருக்கு இல்லையா, எல்லாரும் போலயும் டஃபா தான் இருக்கும் போது, எல்லாரும் போலயும் நீங்க கான்ஃபிளிக்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, எல்லாரும் போலயும் வருத்தங்கள் இருக்கும், எல்லாரும் போலயும் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க எல்லாமே இருக்கும் போது. ஆனா கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, வி ஹாவ் ஜீசஸ் இன்சைட் அஸ். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் மூலமா இயேசு என்கிற மாபெரும் ஒரு ஒரு நீரூற்று, ஒரு சந்தோஷம், எப்படி வேணா சொல்லலாம், ஒரு பீஸ். இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு நமக்குள்ள இருக்கிறதுனால அதன் விளைவாக எது நடந்தாலும் சுத்தி இருக்கிறவன் டக்குனு ஃபேனை பார்ப்பான். எதுக்கு? காத்து வரலையே இல்லை, எப்போ மாட்டின் தொங்கலான்னு நம்ம பார்ப்போம். ஃபேனு என்ன இது, கரண்ட் பில்லு கட்டலையா, ஸ்லோவா ஓடுது, ஒரு ஏத்து ஃபேனு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துக்குது, உனக்கு ஏசியும் ஃபேனும் தான் முக்கியன்ற அளவுக்கு பாரு மைண்ட் டியூன் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைலாம் இருக்கட்டும், ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஏன் ஏசி ஒர்க் ஆகல, என்ன பண்ணலாம், சர்வீஸ் விடலாமா, பாத்தீங்களா? அவன் என்ன பார்ப்பான், ஃபேனை பார்த்தா எப்போ நிறுத்திட்டு மாட்டிக்கலாமா. அதே பிரச்சனை நமக்கும், அதே எந்த விதமான இன்டென்சிட்டி நம்ம என்ன காத்து வரலையே நமக்கு, கச கச கசனு இது இருக்கிற பிரச்சனை பார்த்தா. இவ்வளவுதான் அப்ரோச். ஏன்னா ஒரு சத்தியம் நமக்கு தெரியும், உள்ள இருக்கிறவர் யாருன்னு தெரியும். இப்ப நான் இதை சும்மா ஒரு கிளிம்ஸா விட்டேன். இப்ப இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. எந்த விதமான போராட்டங்களும் எனக்கு இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற ஏதோ இயேசுவை கும்பிடுறீங்கன்னு அர்த்தம். நம்ம இயேசு அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. ரெஸ்ட் கொடுப்பாரு. இனிமேல் உனக்கு பாரமே இல்லாம பாத்துக்கிறேன்னா அப்படி சொல்ல மாட்டாரு. ரெஸ்ட் இருக்கும், நல்லா இளைப்பாறுதல் கொடுப்பாரு. திருப்பி ரீஜுவனேட் ஆயிட்டு ஓடும் போது அங்க வேற விதமான போராட்டங்கள் வரும்போது இந்த ரெஸ்ட் டைம்ல நமக்கு தேவையான ஃபீடிங், மென்டாரிங், கோச்சிங் அவர் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அந்த உலகத்துக்கு அனுப்பும்போது தைரியமா போய் போல்டா ஃபேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். திருப்பி சொல்றேன், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் அவசியம். அவசியம் என்பதை விட அது வந்து இன்எவிட்டபிள். அதாவது இன்எவிட்டபிள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை யாரும் மரண இருளின் பள்ளத்தாக்க நான் கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆகிக்கிறேன்ப்பா, ஸ்கிப் பண்ணிக்கிறேன்ப்பா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நமக்கு இந்த நீதியின் பாதை, இந்த ஆஹ், 2வது வசனத்துல சொன்ன மாதிரி புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர், இதோட நிறுத்திக்கணும். இந்த மற்ற காரியங்கள்லாம் நம்ம கிட்ட எத்தனை வர வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இன்எவிட்டபிள். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு பிக்சர் போட போறேன். இந்த பிக்சர் தான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. இப்படிதான் இருக்கும்.
ஓகேவா? தெரியாதவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேர்னிங் இதெல்லாம். எனக்கும் ரொம்ப இத பத்தி தியானிக்கும்போது, பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடடா! அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இதுதான் இந்த வேர்ஸ் பாருங்க. ஸ்க்ரீன்ல பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ல. யாஹ்! இதுதான் இப்படிதான் இருக்குமா. நம்ம என்ன படிக்கிறோம்? சங்கீதம் 23:4 படிக்கும்போது, நான் மரணத்தில் பழுதாகி நடந்தாலும், புலம்பேனேன் தேவரே என் கூட அப்படி இல்ல. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருங்க. அது ஃபர்ஸ்ட் அப்படி என்னான்னு புரிஞ்சுக்கினா தான் அப்புறம் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுத்தா தான் இருக்குது. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன்ல இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்குமா. ஆடுகள இவர்கள் வழிநடத்தும்போது, இது போன்ற ஒரு மோசமான சூழல்ல இவங்க கடந்து போவாங்க. இன்னொரு பிக்சர் போடுறேன். இது பாருங்க. இதெல்லாம் சும்மா ஏஐ இமேஜஸ் தான். ஆனா இப்படிதான் இருக்கும் ஒரிஜினலா அவங்க. மரணயர்களின் பள்ளத்தாக்குன்னா, இந்த மாரி ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு இடம். இதுல எந்த திருடன் வேணா வரலாம். எந்த ஓநாய் வேணா வரலாம். ஆட கடிக்கிறதுக்கு எப்படி வேணா இருக்கலாம். இப்ப அடுத்த பிக்சர் போலாமா? இதோ இந்த மாரி வழிநடத்திட்டு போம்போது, அங்க இருக்கிறதெல்லாம் உண்மைதான். பசும்புல் மேய்ச்சல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் டெஸ்டினேஷன் சேர வழியில, ஒரு இடத்துக்குல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வழியில, இது போன்ற மரணயர்களின் பள்ளத்தாக்குகளை கடந்து செல்வது மேய்ப்பனுக்கும், ஆடுகளுக்கும் சுலபமான விஷயம். இந்த பிக்சர் பாருங்க. இது உண்மையா எடுக்கப்பட்ட பிக்சர்ன்னு நெனைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல. ஒண்ணுமே தெரியல சில நேரத்துல. ஆனா ஆட்டு மந்தை பாருங்களேன், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல மேல நடத்துறது ஈஸி. பட் இந்த மாரி கிளிஃப்ஸ் இந்த மாரி ஓரங்கள்ல நடந்து இந்த ஆடுகள மேய்ச்சு கூட்டின்னு போறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். யாருக்கு? மேய்ப்பனுக்கு இல்ல. ஆடுக்கு சேலஞ்ச். இது பாருங்க. இது வேணாம். ஓகே. இதுதான் இது வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு. இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதெல்லாம் நான் எஸ்ஐசி குரூப்ல ஒரு யூடியூப் வீடியோவா நான் போடுறேன். இத பத்தி இன்ட்ரஸ்டிங்கா நீங்க தியானிக்கணும்னா தனியா தியானிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பிரசன்ட் பிக்சர். இந்த மாரி தான் இருக்குங்களாம். இந்த மாரி ஒத்தையடி பாதை மாரி ஸ்லோவா ஓரமா போவோம். விழுந்தா மர்கையா. ஓகேவா? சைடுல பாருங்க. இந்த இந்த இடம் பாருங்களேன். இருங்க நான் இது பண்றேன். இப்போ இந்த இடம்லாம் பாருங்களேன். தெரியுதுங்களா? இந்த இடம்லாம் பார்க்கும்போது, அதுக்கு அங்கருந்து சறுக்கி விழுந்தா காலி. ஆடுகள் எப்படி போவும்? அப்ப மேய்ப்பனுடைய வேலை எந்த அளவுக்கு இருக்கும்? இதெல்லாம் கொஞ்சம் கற்பனையா நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். ஓகே. இப்போ நம்ம திருப்பி நம்மளுடைய மெயின் பிக்சருக்கு வரலாம். ஓகே. இப்போ நான் எங்கெல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போதெல்லாம் இது ஒண்ணு இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுங்க. இது கொஞ்சம் ஆ, எப்படி சொல்றது? வெளிச்சமாகுது. அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. இத பாருங்க. இந்த மாரி ஒரு இடத்துக்கு இப்போ இந்த மாரி ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த மாரி இருள்ல போனா எப்படி இருக்கும்? இத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. நம்ப அப்பதான் தியானிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வரலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு அத பத்தி யோசிக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் இந்த வசனத்துடைய முழுமை நமக்கு புரியும். மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு தாவீது எழுதும்போது அவர் ஒரு மேய்ப்பன். அவர் வந்து ஆடுகளை வழிநடத்தி சென்ற பின் அதுக்கப்புறம் மனிதர்களையும் வழிநடத்தினார். அவர் பார்க்காத பள்ளத்தாக்கே கிடையாது. ஒளிஞ்சுகிறாரு, துரத்து துரத்து சுத்தல்ல விடுறாங்க, ஓடுறாரு. ஒரு காலத்துல சவுலுக்கு பயந்து ஓடுறாரு. அதுக்கப்புறம் ராஜரிக சிறப்பா பண்றாரு. அதுக்கப்புறம் அப்சலோமுக்கு பயந்து ஓடுறாரு. அவங்களோட பிள்ளைங்களே அவங்களுக்கு வந்து பெரிய மனநோவா இருக்கிறாங்க. எங்க போனாலும் இவருக்கு வந்து இந்த ஒளிர இடம், ஓடுற இடம், எங்க ஆபத்து இருக்கு எல்லாமே தெரியும். இன்னொன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இந்த மரண பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா? இந்த இடத்துலதான் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த ஒரு ஊமை நல்ல சமாரியன் பற்றின அந்த ஊமை அந்த எரிகோல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது எருசலேமுக்கு போகும்போது அவர் வந்து கல்லர்கள் வந்து அடிக்கிறாங்க இல்லையா? மரண இருளின் பள்ளத்தாக்கு யாருக்கு ஃபேமஸ் அப்படின்னா, ஒண்ணு வைல்ட் அனிமல்ஸுக்கு ஃபேமஸா. ஆடுகள் வரும்போது அட்டாக் பண்றதுக்கு அங்க இருளா இருக்கும். இங்க இங்க எங்க இருந்து ஓடுறது? நாலா பக்கமும் லாக் பண்ணி வச்சீங்கன்னா காலி. அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு பிளேஸ். ஏன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரே இதுவா இருக்கும். லெஃப்ட் ரைட்லலாம் ஓட முடியாது. ஒண்ணு அப் இல்லன்னா டவுனு. அத்தனை ஆடுகள மேய்க்கிற ஒரு மேய்ப்பன விட்டுருங்க. ஆடோட நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்ம ஆடுகள்ன்றதுனால இந்த இந்த மென்டாலிட்டி நமக்கு புரியணும்னா, ஆடு எப்படி இத ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற சத்தியம் தெரிஞ்சா தான் இது நம்மளுக்கு புரியும். அதனால நீங்க கொஞ்சம் அதிகமா மைண்ட்ல நினைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ஷீப் பாருங்களேன். இவ்வளவு போதுங்க. இதன் மத்தியில ஒரு வுல்ஃப் ஓகேவா? ஒரு ஓனா டக்குன்னு வந்து அப்படி நிக்குது அப்படின்னா, எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? வேற எதுனா வைல்ட் அனிமல்ஸ் எதுனா வந்துச்சுன்னா எப்படி சிங்கமோ, கரடியோ எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா விதமான வைல்ட் அனிமல்ஸும் இருக்கக்கூடிய ஒரு இடம். மெயினா மனிதர்களுக்கு அங்க என்ன பாதிப்புனா, கள்ளர்கள் அங்க அதிகமா காணப்படுவார்கள். ஏன்னா, தனிமையில நெறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது. அது அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போணுன்ற மாரி சில சூழ்நிலைகள் இருக்கலாம்.
வீக்கான பீப்புள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள், டிராவலர்ஸ் அந்த பக்கம் அதிகமா வர வாய்ப்பு இருக்குன்றதுனால இவங்களை அச்ச நிறைய ஈஸியா சம்பாதிச்சுட்டு போலான்ற மாதிரி தான் ஒரு ஊமையில வந்து நல்ல சமாரியன் பத்தி சொல்லும் போது அந்த கதையில வந்து கல்லர்கள் அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற பத்திலாம் சொன்னாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் நடக்கக்கூடிய இடம் இது இந்த மரநேயர்களின் பள்ளத்தாக்கு இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் பிக்சருக்கு வரலாம். இந்த பிக்சரை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு இது இருக்கட்டும். கொஞ்சம் கச்சா மச்சான் இது அப்படிதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? இப்போ மரநேயர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னு வரும்போது இதை ஏன் பிரதர் எனக்கு சொல்றீங்க, நான் தான் ஆடு இல்லையா அப்படின்னா, நமக்கு என்ன மரநேயர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னா ஏதோ சும்மா என்ன தும்புறது, இந்த சளி பிடிச்சிக்குது, இதெல்லாம் எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்கு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது நிஜமாவே மரணம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது இருக்கிற அந்த மரண பயம்னு வாங்க தெரியுமா, அதுதான் இந்த வசனம் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் அண்டர்லைன் பண்ற ஒரு வேர்ஸ். ஓகேவா? ஒரு இந்த மாதிரி ஒரு தனிமையான பாதையில தனியா நம்ம போறோம். அதன் மத்தியில நம்ம வந்து ஒரு கல்லர்கள் 4-5 பேர் சுத்தி போடுறான், கையில கத்தி இருக்குது, எல்லா நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம். அப்ப மாட்டீங்கன்னா ஒண்ணு இவனுங்க வந்து கொலை பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடுவானுங்க நம்ம கிட்ட இருந்து, இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து காசை மட்டும் எடுத்துன்னு போய் உயிரோடவாது வருவானுங்க, என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தனியா மாட்டினா எப்படி இருக்கும்? அங்கலாய்க்கின்ற ஒரு நேரம். நான் இதை பேசி கொண்டிருக்கிற நாட்கள்ல நேரத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இப்ப பிரசன்ட்ல இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். அதனால தான் ரைட் டைம்ல வேர்ட் ஆஃப் காட் வந்து உங்களை டெலிவர் பண்ண வந்துட்டு இருக்கு. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்கை இந்த பிரசன்ட் டைம்ஸ்ல நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஷேடோ ஆஃப் டெத், மரண இருளின் பள்ளத்தாக்கு. எந்த விதமான மரண இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? போலியான நண்பர்களா? எப்போ யார் எவன் எப்போ கால வாரவானே தெரியல, யாரை நம்புறதுனே தெரியலப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? கிட்டத்தட்ட அதுவும் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு தானே. யார் எப்போ வேணா நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட்டு நம்மளை தூங்க வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மாதிரி சில பேர் கடந்து போகலாம். சில பேர் லிட்ரலா வியாதியின் படுக்கையில மரண இருளின் பள்ளத்தாக்குல லிட்ரலா இந்த மெசேஜை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட கேட்கலாம். வியாதி வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையில லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ், மாத்திரைகள், இன்ஜெக்ஷன்ஸ், மருந்துகள் இதெல்லாம் போட்டு 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 ஒரு வழியாய் உடம்பு நாஸ்தி ஆயிட்டு வியாதி என்கிற மரணர்களின் பள்ளத்தாக்கு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? கடன், கடன்காரன் கழுத்தை நெருக்கிறான், ஃபோன் பண்ணி அசிங்கப்படுத்துறான், வீட்டுக்கு வந்தானா உன் அவள் தான், வட்டி கட்டலனா இந்த மாசம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறதா? இல்லை உங்களுடைய எதிர்காலம், நான்லாம் எப்படி பொழைச்சிருப்பேன், எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. நான் 12th படிக்கும்போது என்னோட லிட்ரல் ஃபீலிங் அதுதான். சுத்தி என் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், எல்லாமே எதுனா ஒரு விஷயத்துல கில்லாடியா இருப்பான். கேட்டா தெளிவா பதில் சொல்லுவாங்க, நான் இதுதான் படிக்க போறேன், இதுதான் மச்சான் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான் உண்மை. எனக்கு பைபிள் தான் தெரியும். அப்போ பைபிள் காலேஜ், இந்த பைபிள் இந்த பாஸ்ட் அவுட் அப்படிலாம் ஒரு விதமான எதுவும் இல்லை. எஜுகேஷன் தான் ப்ரையாரிட்டின்றதுனால 12th நான் கடந்து வந்த ஒரு எனக்கு தெரியாத ஒரு ஆழ் மனசுல இருக்கிற ஒரு ட்ராமா என்ன அப்படின்னா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்ப 12th ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கும், அப்படியே ஏதோ புஸ்தகத்தை படிச்சுட்டு போயிடலாம். 12th முடிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ராஜா அப்படின்ற மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்கை நானும் கடந்து போய்க்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி க்ளூலெஸ் ஃபியூச்சர். இவர் பாருங்க, தனியா என்னடா ஒண்ணுமே தெரியலையே, எங்க இருந்து என்ன வரும்னு தெரியாது, அவ்வளவுதான். நமக்கு தான் ஒண்ணுமே வராது, ஒண்ணுமே தெரியாது, ஒரு டேலண்ட்டும் இல்லையே, சம்பாதிக்க கூட ஒரு டேலண்ட்டும் இல்லையே. டேலண்ட் இருக்குது, கிரிக்கெட் ஆடுவேன், அது தெருவில் கிரிக்கெட் ஆடி என்ன பிரயோஜனம்? டோனியா விட முடியும், என்ன பண்றது? இது போன்ற என்கிட்ட இருக்கிற டேலண்ட் போதுமா? எனக்கு சம்பாத்தியம் பத்துமா? என்னால ஃபியூச்சரை என் வாழ்க்கையை நடத்த முடியுமா? சிங்கிளா இருக்கும் போதே இவ்வளவு கஷ்டப்படுறோம், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? சிங்கிளா இருக்கும் போதே நம்மளுக்கு எனக்கு ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்குது, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டு அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியுமா? இது போன்ற ஒரு கேள்விகள், செல்ஃப் டவுட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருந்தால் அதுவும் ஒரு விதமான மரணங்களின் பள்ளத்தாக்கு தான். பார்க்கறதுக்கு லேசா இருக்கும், அது கோத்ரூ பண்றவங்க தான் அதோடைய சீரியஸ்னஸ் தெரியும். சம்பாத்தியம் பத்துமா? லைஃப் போதுமா? இது எல்லாமே ஓகேவா? நான் ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு வருமா? எதிர்காலம் எப்படி? இது போன்ற கேள்விகள் அநேகம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம்.
நீங்கள் எந்த விதமான மரண இருளின் பள்ளத்தாக்கை கலந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது வார்த்தையின் வேலையில நிச்சயமாக நீங்கள் டெலிவர் ஆவீர்கள் என்று என்னால உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம வசனத்துக்கு வரலாம். இங்க நம்ம இவ்வளவு நேரம் ஹைலைட் பண்ண வார்த்தை என்ன அப்படின்னா இருக்குன்னா, ஈவன் தோ, அல்லேலூயா, ஈவன் தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். அதாவது இந்த இடத்துல அந்த ஈவன் தோக்கு அர்த்தம் என்ன, நடந்தாலும், அது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இப்போ வேர்ஸ் வந்து இப்படி சொல்ல, கன்ஃபார்மா நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பாய் அப்படின்னு சொல்ல, கன்ஃபார்மா சத்தியமா சொல்றேன் நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க மாட்டேன், ஏன்னா ஏசப்பா ஏற்றுக்கொண்டல அப்படின்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், வேர்ஸோடைய அழகே என்னன்னா, நடந்தால், நடக்கலன்னா ஸ்தோத்திரம், நிம்மதியா வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு போ. கன்ஃபார்மா நடக்குமா தெரியாது, நடக்கிறவங்களுக்கு அதை இப்ப கோத்ரூ பண்ணிருந்தீங்கன்னா ஆமாப்பா நடக்குதுப்பான்னு புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே, நல்லா இருக்கோமே அப்படின்னா ஸ்தோத்திரம், ஜாலியா இயேசுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க, ரொம்ப சந்தோஷம் தானே. இப்போ இந்த வேர்ஸ் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தும். எப்படி இதை நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வராது அப்படின்னு இருந்தோம்னா வரும்போது மாட்டிப்போம். இது ஆல்ரெடி சிக்கின்னு இருந்தோன்னா இப்போ சொல்யூஷன் தேடலாம். இது ஆல்ரெடி கடந்து வந்துட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நடந்தாலும் நான் ஒரு ஆடா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கலாம், நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது இங்க நம்ம பெரும்பாலும் எதை ஹைலைட் பண்றோம் அப்படின்னா மரண இருளின் பள்ளத்தாக்கை பற்றி நான் என் வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேசினேன் பாருங்க, ஏன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம் பிக்சர்ஸை பார்த்துட்டு. பேச பேச அப்படியே யோசிப்போம், என்னடா இது நம்மளை சுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எப்படிதான் இதெல்லாம் பண்ண போறோம். ஃபோக்கஸ் எது மேல போயிடுச்சு, மரண இருளின் பள்ளத்தாக்கு எவ்வளவு பெருசு, ஐயோ இந்த பாதை எப்படா கடக்க போறேன், அடுத்த சாப்டர் ஆஃப் மை லைஃப், நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் மை லைஃப். ஸ்கூல்ல இருக்கிறவங்க காலேஜ் போவீங்க, காலேஜ்ல இருக்கிறவங்க ஒர்க் போவீங்க, ஒர்க்ல இருக்கிறவங்க நெக்ஸ்ட் மேரேஜ் பார்ப்பீங்க, மேரேஜ்ல இருக்கிறவங்க குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றவங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும், ஸ்கூல்ல சேர்த்தவங்க அதுக்கப்புறம் அதர் ப்ரையாரிட்டிஸ் வரணும், ஜாப், வீடு கட்டணும், கார் வாங்கணும், எதை பாருங்க கிளைம் ஆகினே போது பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எப்படிதான் என்ன தானே பண்றது இந்த உலகத்துல, இவ்வளவு சம்பாத்தியத்தை வச்சுன்னு இந்த மாதிரிலாம் மரண இருள் அப்படியே சூழ்ந்து சூழ்ந்து சுழட்டி அடிக்கும் போது வார்த்தை சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கு அண்டர்லைன் பண்ணாத, நீ அதை நடந்தாலும் நீ அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா, பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. இந்த வேர்ஸ் உங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களை டெலிவர் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. ஈவன் தோ, நான் நடக்கலாம் நடக்காம போலாம், ஆனா ஈவன் தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், அந்த வழியா நான் போனேன்னா, சப்போஸ் ஈவன் தோ இல்லை நான் போறேனே வச்சுக்கோங்க, நான் அதுல கடந்து போனாலும் ஐ வில் ஃபியர் நோ ஈவில். என்னது, பொல்லாப்புக்கு பயப்படன். ஒரு கிறிஸ்தவனுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எனக்கு வந்து எந்த விதமான போராட்டங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னா ஓகே, இல்லாம வந்தா ஸ்தோத்திரம். ரியல் வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா, வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், பொல்லாப்பு எனக்கு வந்து நேரிடாது, வாதை என் கூட அணுகாது, பொல்லாப்புக்கு நேரிடாதுன்னு வசனம் போட்டுக்குது. அப்புறம் நான் ஏன் போல ஈவில பார்த்து நான் ஏன் பயப்பேன், ஐ வில் வேர்ஸ் இப்படி சொல்ல, ஈவில் உன்னை நெருங்காது, ஈவில் ஓகேவா, விஷம் பொல்லாப்பு உன்னை சூழ்ந்து கொள்ளாது சொல்ல, ஐ வில் ஃபியர் நோ ஈவில் தான் சங்கீதக்காரர் எழுதுறாரு ஓகேவா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து போகலாம், கடந்து போகலாம், ஆனா என்னுடைய ஆட்டிடியூட், ஒரு ஆடா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, ஒரு கர்த்தரை நல்ல மேய்ப்பனாய் கொண்ட அவருடைய செல்ல பிள்ளையா, என்னுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்கணும்னா, நான் என்னை சுற்றி எந்த விதமான சூழ்நிலைகள் என்னை சுற்றி நடந்தாலும், நான் கடந்து சென்றாலும், என்னை தேடி அது வந்தாலும், நான் அதை தேடி போனாலும், எது என்னை சுற்றி எது நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பு கண்ணு முன்னாடி இப்படி வந்து நினைச்சுன்னா அப்பயும் பயப்பட மாட்டேன். அந்த ஆட்டிடியூடு தான் ஆண்டவர் வந்து இந்த நாள்ல நம்மளை எல்லாரையும் அந்த ஆட்டிடியூட்க்கு அப்கிரேட் ஆக சொல்லி எதிர்பார்க்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா உறக்க சத்தமா சொல்லக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா உறக்க சத்தமா என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். திருப்பி, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். திருப்பி, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. I will fear no evil. I will fear no evil. ஈவில் என்னை சுற்றி வந்தாலும் அப்படியே
அந்த அப்படியே கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமன்ட்டு அப்படியே ஸ்டார் பண்ணி அப்படியே நம்மளுடைய கண்களை பார்த்து அப்படியே கிறிஸ்தவன் நான் சொல்லிக்கிறேன், நீ சீஷன் நான் சொல்லிக்கிறேன், எப்படி இந்த சூழ்நிலை கடந்து வந்துடும் பாத்துக்கிறேன், யார் உனக்கு உதவி செய்யறா பாத்துக்கிறேன்டா அப்படின்னு அப்படியே கர்ச்சிக்கிற சிங்கம் ஆன்னு வந்து அவன் முன்னாடி நிற்கும் போது அவனுடைய கண்ணை அவனுடைய கண்ணை பார்த்து தென்னாவட்டா சிரிச்சுன்னு சொல்லணும். பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சொல்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். தாவீதின் மனநிலை இந்த வருஷம் ஃபுல்லா நம்மளோட நான் ஸ்டார்டிங்ல சொல்ற தாவீதின் மனநிலை அதிகமா தியானிப்போம். இவரெல்லாம் கோத்ரூ பண்ண ஒரு பர்சன் பிரச்சனையை பார்த்து இந்த பொல்லாப்பான சூழ்நிலை பார்க்கும்போது பொல்லாப்பே போ 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 இல்ல, இருந்துனே இருக்கும், கிட்டே இருக்கும், கூடவே இருக்கலாம். அது 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 கூடவே இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகளோ காலகட்டங்களோ உங்களுக்கு வந்தாலும் இங்க ஒரு தாவீதின் மனநிலையோட டேவிட்ஸ் ஆட்டிடியூட தான் நம்ம கத்துக்கணுமே தவிர மற்ற காரியங்களே அல்ல. ஆட்டிடியூட் என்ன நமக்கு சொல்லி தருது அப்படின்னா, ஐ வில் ஃபியர் நோ ஈவில், இட்ஸ் நாட் அபவுட் தி ஈவில். திருப்பி சொல்றேன், இது மரண இருளின் பள்ளத்தாக்கை பற்றிய மெசேஜ் அல்ல. இவ்வளவு பெருசு தெரியுமா, அதெல்லாம் சும்மா பில்டப்புக்கு சொன்னேன். அண்ட் ஈவில் எவ்வளவு பயங்கரமா இருந்து தெரியுமா, எல்லாமே தெரியுமே, என்னை விட அதிகமா உங்களுக்கு தெரியுமே, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்க. எதை சொல்லுங்க நான் வந்திருக்கிறேன்னா, நெத்தி போட்ட பார்த்து கண்ணுக்கு கண்ணு நோக்கி பார்த்து பொல்லாப்புக்கெல்லாம் பயன்படுது கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்ல கத்துக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நின்று சண்டை செய்ய கத்துக்கணும். ஓகேவா, அதுதான் உண்மையான போர். சண்டை செய்யணும் போயிட்டு மல்லு கட்ட சொல்ல, பயப்படாம பிரச்சனையை கண்ணை பார்த்தாலே போதும், ஓடுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்தெந்த பிரச்சனைகளை நீங்க வரும்போது பாத்துக்கலாம் வா அப்படின்னு என்ன பண்ற முடியும். நம்மள கர்த்தருடைய பிள்ளையாச்சுன்னா என்ன பிசாசுனா வா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு யார் யாரெல்லாம் தைரியமா சந்திச்சாங்களோ எல்லாருக்கும் வெற்றி. பிப்ளிக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது எங்கெல்லாம் பயந்தானுங்களோ பம்புனாங்களோ எல்லாருமே அடி வாங்கியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். அதனால்தான் தாவீது எழுதும் போது உண்மைதான்ப்பா, மரண பள்ளத்தாக்கு ரொம்ப மோசமா இருக்கும், பொல்லாப்பு சுற்றி நிற்கும்பா. இங்க விஷயம் என்ன, ஆட்டிடியூடு பொல்லாப்பெல்லாம் இருக்குதுதான். ஆனா நான் அதை குறிச்சு பயப்படவே போறது இல்லை. எதிர்காலம் பிரதர், எதிர்காலம்லாம் இருக்கட்டும், இந்த கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, நாளைய குறிச்சு கவலையே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கவலையே படாது. நீ ஏன் கவலை ரொம்ப சின்னது, பயம் ரொம்ப பெருசு. நம்ம பயந்து இருக்கிறோம், ஐயோ ஃபியூச்சர். ஆண்டவர் சொல்றாரு, என்ன கவலை, நாளை என்பது ஆண்டவருடைய கையில இருக்கு, எதிர்காலம் கர்த்தருடைய கையில இருக்கு. இந்த விசுவாசத்துல நம்ம இருக்கும் போது ஏன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்படுறோம்? ஏன் மற்ற காரியங்கள் அப்படியே வந்து நிற்கும் போது ஏன் பேனிக் ஆகிறோம், ஏன் பயப்படுறோம்? ஏன்னா சீக்ரெட் கோடே தெரிய மாட்டேது. சீக்ரெட் கோட் சொல்லிதாட்டா, பொல்லாப்புக்கு பயப்படேன் என்பது என்னுடைய ஹார்ட் சொல்றது. ஓகே, என்னுடைய வார்த்தை. காரணம், எப்படிப்பா இவ்வளோ நடக்குது, எப்படிதான், என்ன சும்மா அச்சு விடுவீங்களா கிறிஸ்தவங்க? என்ன எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அப்படியே நீ சொல்றத பார்த்தாலே பயமாகுது. அப்படியே வந்து இங்க நிக்கிறான் பிரச்சனை, அப்படியே வந்து இப்படி நிக்குது, நாளைக்கு இன்னைக்கு நைட்டு டெட்லைன்ன்ற மாதிரிலாம் நிக்குது. எப்படி பிரதர் பயப்படாம இருக்கிறது? பேசுறது செயல் கஷ்டம்னா ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, அடுத்த வார்த்தை தான் டெலிவரன்ஸே. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா, என்னோடே கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். அல்லேலூயா. இதை விட என்னங்க பிரச்சனை? இப்ப நான் ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்ப லிங்க் பண்றேன். அதாவது ஒரு அத்லெட்டோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ கோச் ஐடியா கொடுத்து களத்துல அனுப்புறது ஒரு பக்கம். இங்க நம்பால் என்னன்னா கூடயே வந்துருவாரு பேட்டை புச்சுன்னு, என்னடா வாடா அப்படின்னும் போது ஏன் பயப்பட மாட்டோம் அப்படின்னா, கோச் பின்னாடி இருந்து கையை பக்கத்துல இருந்தே சொல்லுவாரு, இந்த பாலு இங்கதான் போடுவான், நல்லா பேட்டை தூக்கி வச்சுக்கோ, கரெக்டா இங்க போடுவான், டைம் பார்த்து அப்படி தூக்கி விடு. இதை பண்ண தெரியாத நமக்கு. அதனாலதான் பயப்படக்கூடாது. யாரு பயப்படுவா அப்படின்னா, இங்க இருந்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருப்பான், ஐயோ என்னடா நமக்கு தெரியாத பால் வரப்போதே, நமக்கு தெரியாத பந்தை எதிரி வீசுறானே, நமக்கு தெரியாத போராட்டங்கள் நம்மளை தொடர்ந்து வருகிறது, இந்த பால் எப்படி நான் அடிப்பேன், கையில பேட் வர இல்லையே, வீட்டுல விட்டு வந்துட்டேனே. ஆண்டவர் பாப்பாரு, நீ இப்ப வந்து மற்றவங்களுக்கு, ஓகேவா, கர்த்தரை நம்பாதவர்களுக்கு, கர்த்தருடைய சத்தத்தை நம்பாதவங்களுக்கு, கர்த்தருடைய வழிநடத்துதலை நம்பாதவர்களுக்கு, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ப்ரீவியஸ் வீக்ஸ்லயே, அவருடைய நடத்துதல், கர்த்தருடைய கரம், இதை பத்திலாம் பேசி விஷயம் தெரிஞ்ச நமக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த ஃபியர்லெஸ் மென்டாலிட்டி, ஃபியர்லெஸ் மைண்ட் செட், ஏன் அந்த ஆட்டிடியூட் நமக்கு ஏன் வேணும்னா, காட் இஸ் வித் மீ, அவ்வளவுதான். தேவரீர் என்னோட கூட இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ ஃபியர் நோ ஈவில் ஃபார் யூ ஆர் வித் மீ. காட் பார்த்து அவர் சொல்றாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு என்ன பயம்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இதுதான் சொல்லணும்.
நான் பயப்பட போறது இல்ல, ஏன்னா தேவர் என் கூட இருக்கு, தேவன் என் கூட இருக்கிறார். பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறார். இங்க ரொம்ப எனக்கு இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு வார்த்தை தோணுச்சு. ஒரு சில பாடல்கள் நம்ம பாடுறோம். ஆஹ் அதாவது இன்னும் இன்னும் நான் உங்களை நெருங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா? ஆஹ் நான் இன்னும் உங்ககிட்ட போகணும்ப்பா. இப்ப நானே பாடுனேன், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அழகான பாடல் தான். ஆனா ஃபியர்லெஸ் மென்டாலிட்டி நமக்கு வேணும்னா, பயம் இல்லாத ஒரு மனநிலை நமக்கு வேணும்னா, பாடலை எப்படி தெரியுமா பாடணும்? அதாவது, இன்னும் நீர் என்னை நெருங்கணுமே, இன்னும் நீர் என்னை கிட்டி சேரணுமே. நான் வரேன்றதை விட நீங்க கிட்ட வாங்கப்பான்றது தான் ஒரு சிறப்பான ஒரு ஜெபம். நான் வரேன்ற போது நம்மளே கோளாறுங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. நம்மளே கோளாறு. இன்னைக்கு வரேன்னுவோம், நாளைக்கு ஐயோ நான் அப்படியே ஜெபம் பண்ண நானுன்ற மாதிரி கேட்போம். ஓகேவா? அதனால எது ஞானம் அப்படின்னா, யாரு சொன்னதை செய்வா? நான் செய்ய மாட்டேன், நீங்களும் செய்ய போறது இல்ல. சொன்னதை செய்யறவர் ஒருத்தர் தான், இயேசு. அப்ப அவர்கிட்ட பார்த்து, அப்பா கொஞ்சம் வந்து கட்டி பிடிச்சிங்கப்பா, பயமாகுது. ஆண்டவரே கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா, ரொம்ப சூழல் மோசமாகுது. கொஞ்சம் என்ன வேணுங்கன்னு கொஞ்சம் க்ளோஸரா ஃபீல் ஆகும்ப்பா. நீங்க பக்கத்துலயே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஐ டோன்ட் ஃபீல் லைக் யூ ஆர் வித் மீ. பட் ஐ ஹோப், நான் விசுவாசிக்கிறேன் நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கன்ட்டு. ஆனா அது உறுதி எனக்கு தாங்க வேணும். கொஞ்சம் வந்து கட்டி பிடிச்சுக்கோங்க அப்படின்னும் போது, இனிமேல் ஜபங்கள் அப்படிதான் மாறணும். ஆண்டவரே, என்னை உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. எப்படி பண்ணோம்னா, ஞானமா இன்னும் சேஃபா, ஆண்டவரே இன்னும் கிட்ட என்கிட்ட வாங்கப்பா. ஒரு பாட்டு டிராமி க்ளோஸ் டு யூ. ஓகேவா? உங்ககிட்ட என்ன எழுத்துவோங்கப்பான்னு பாடல் இருக்கு, ரொம்ப அழகான பாடல். நான் என்ன பாட போறேன்னா, லார்ட் ப்ளீஸ் கம் க்ளோசர். நீங்க என்கிட்ட வாங்க. ஓகே, நம்மளை தேடி தானே வழக்கத்து வந்தாரு. அதுதான் ஞானம். பயமான சூழ்நிலைகள், மரணங்களின் பள்ளத்தாக்குல வரும்போது, பயந்து இருக்கும் போது, எது ஞானமான பிரேயர்? ஆண்டவரே டக்குன்னு மேல என்ன எத்துங்க. நியாயமா? அதான் பண்ண பாருங்க. சரி, டக்குன்னு என்ன அப்படியே தூக்கிடுங்க. நானும் ஆண்டவரே, கண்ணு முன்னாடி அங்க ஒருத்தன் திருடன் நிக்கிறான் ஆண்டவரே. ஐயோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஆண்டவரே. ஆஹா, அங்க ஒரு ஓனாய் கூட நிக்குது ஆண்டவரே. சுத்து போட்டாங்க ஆண்டவரே. என்ன பண்ணுங்க? மேய்ப்பன் கூட வந்துருங்க போதும். அதுதான் மேய்ப்பன். அதுலதான் அந்த கான்டெக்ட்குள்ளேயே தான் இருக்கும். மேய்ப்பன், ஆடுகள். ஓகேவா? ஆடு பாருங்களேன். ஒரு ஆடா இவர் சொல்றாரு, நான் மரணர்களின் பள்ளத்தாக்குல நடப்பேன்ப்பா. நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு ஒரு ஆடா, பொல்லாப்புக்கெல்லாம் போயிட மாட்டேன். ஓனா இங்க வந்து நிக்கும். அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு கீழே அப்படியே பார்ப்பேன். என்னன்னா புல்லு. இதை விட இது முக்கியம். அது அது என்ன சாப்பிட்டா சாப்பிட்டோம். அது நம்மள சாப்பிடலான்னு பார்த்துட்டு அப்படியே காத்துன்னு இருக்கும். ஏய், நான் யார் தெரியுமா? நம்ம என்ன பார்ப்போம், உன்னை விட இங்க நல்லா இருக்குது கம்முன்னு இருந்துட்டு இங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்? எப்படி ஒரு அந்த அந்த மனசு வருது? எப்படி பயம் இல்லாத ஒரு மனநிலை ஆடுகளுக்கு வருதுன்னா, ஒரே ஒரு அஷூரன்ஸ், ஒரே ஒரு ஹோப் தான். மேய்ப்பன் என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை எல்லாம் ஆடுகளுக்கு நல்லா தெரியும். மேய்ப்பனுடைய பிரசன்ஸ் எப்பவுமே என் கூட தான் இருக்கும். ஒரு நாளும் கூலியால் தான் விட்டு ஓடுறான் பாருங்களேன். ஓனை வருவத்தை பார்த்து நம்ம அதை தியானிச்சோம். ஓனா வரத்தை பார்த்தா அவன் வந்து ஓடுவானா? அது மாட்டு சாப்பிட்டோம். நம்மளை காப்பாத்தீங்கன்னா போதும். இவரு பயங்கரமான மேய்ப்பன் தாவீது. அதனாலதான் இதை எழுதும் போது ரொம்ப உணர்வு பூர்வமா எழுதியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பயங்கரமான மேய்ப்பன்னா, ஒரு நாள் சவுல் கிட்ட போய் சொல்லும் போது சொல்றாரு, ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு, அச்சு போட்டேன். கரடி வந்துச்சு, ஆடுங்களை சாகடிக்க சாப்பிட அச்சு போட்டேன். கோலியாத்தெல்லாம் ஏமாத்தணும். சிங்கம் கரடி எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிறார் நம்ம ஆளு. ஏன்? நல்ல மேய்ப்பன். வசனம் சொல்லுது, அவருக்கு வந்து கொஞ்சம் ஆடுதான். ஓகேவா? கொஞ்சம் ஆடை வச்சிருக்கிற அவரே அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்து, கொஞ்சத்தை எப்படி நம்ம காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கிற பட்சத்துல நாட்டையே தூக்கி கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்ப வரைக்கும் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிங் டேவிட். பாத்தீங்களா? கொடி பறகுது. இன்னும் ஸ்டார் ஆஃப் டேவிட் இருக்கிற கொடி. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த சங்கீதம் ரொம்ப நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, அவர் ஃபேஸ் பண்ணிக்கிறார். நானே ஒரு மேய்ப்பேன், நான் ஒரு மனுஷன், நானே என் ஆடுக்காக உயிரை கூட பணைய வச்சு கரடியும் சிங்கம் வந்து வாயை கீச்சு போடுறது, அடிக்கிறது. அடி ஆடை தேடின்னு வந்த ஸ்பீடை விட இங்க ஆடை தேடின்னு டக்க 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 டக்குன்னு வரும்போது, இங்க அடிக்கிற அடி அது ஓடின ஸ்பீடு இன்னும் அதிகமா இருக்கும். போட்டு சாவடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு தைரியம் பாருங்களேன், துணிகரம் பாருங்களேன். லைஃபே பண்ணி வச்சு ஆடையாடா, ஏன் ஆடையாடா சாப்பிட வரேன்ட்டு அடிச்சு காலி பண்றாரு தாவீது. இவருக்கே இவ்வளவு வைராக்கியம்னா, வானம் பூமி சர்வ சிருஷ்டியும் படைத்த கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்ல தேவன்
இந்த உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து, வானங்களுக்கு அதிபதி, பூலோகத்தின் அதிபதி, எல்லாவற்றையும் படைத்தவர், ஆண்டவர், ஆட்சி செய்பவர். இவ்வளோ பெரிய தேவனுக்கு எவ்வளோ விதமான வைராக்கியம், எவ்வளவு விதமான ஈகோ அவருக்கு இருக்கும். லேஸ்ல உங்களையும் என்னை விட்டுருவாரா? பிசாசுடைய பற்களுக்கு, பிசாசுடைய தந்திரங்களுக்கு, பிசாசுடைய கடிகளுக்கு நம்மளா போய் சிக்கினாதான் உண்டு. திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். திருப்பி திருப்பி வாலண்டியரா மெய்ப்பனை விட்டு விலகி போனா, அடி வாங்கின்னு வந்தா, அதுக்கப்புறம் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு இருக்கு? ஆண்டவர்லாம் கைவிடலப்பா, நீ கை விட்டு போயிட்ட. நீ அந்த பொண்ணு வேணும், அந்த பையன் வேணும், இதுதான் வேணும், இந்த பிசாசு தான் வேணும், மாயை தான் வேணும், இச்சை தான் வேணும். நீ போயிட்டு எங்க கைவிட்டாரு? அவர் எங்க கைவிட்டாரு? எத்தனை பேர் இந்த ஜெபத்தை ஏன் என்னை கைவிட்டீர்? இங்க இயேசு பண்றாருன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லலாம். நம்ம நம்ம அவர் கையை விட்டு ஓட்டு ஒரு செகண்ட்ல அப்ஸ்காண்ட் ஆயிட்டு, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டு அடி அடி அந்த மாதிரி ஊந்துருக்குது. அதனால அப்படியே வந்துட்டு ஆச்சரியம், ஏன்னப்பா ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லுவாரு. நான் எங்கப்பா கைவிட்டேன்? எவ்வளவு கையை எவ்வளவு இருக்குமா புடிச்சேன். தள்ளி விட்டு ஓடுறியே, உதறி தள்ளிட்டு ஓடுறியே, சரி போ கடி வாங்கிடுவான். அப்பா எப்பவுமே உன் கூட இருக்கிறேன், அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். நீ விட்டு வானா சரி போ. அது அந்த டேஞ்சர் எவ்வளவு ஆழம், எவ்வளவு அது ரிஸ்க் அப்படின்னு உணர்ந்துட்டு வந்துட்டோம்னா அடுத்த வாட்டி கையை விட தோணாது. பயம் இருக்கும் பாருங்க. என்னத்துக்கு? அப்பா கையை விடுறதுக்கு ஒரு வாட்டி ஒரு குழந்தை ஜாலியா அப்படி அப்படியே சுத்தின்னு இருக்கவங்க பாருங்களேன். விடு விடு குழந்தைங்க ஒரே ஒரு வாட்டி திருவிழா மாதிரி ஒரு கூட்டத்துல காணாம போயிடுச்சுன்னு வைங்களேன், அழுது கிழுது ஒரு மாதிரி மென்டல் ட்ராமா கிரியேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அப்பா அதை கண்டுபிடிச்சி அணைச்சு அடுத்த வாட்டி எங்கன்னா அதே மாதிரி திருவிழாக்கு எங்கன்னா போனா கையை விடணும்னு நினைக்கிறீங்க, கையில அப்படியே அணைச்சு பூச்சி தூக்கிக்கோப்பா. நான்லாம் தொலையக்கூடிய கேஸ், தூக்கோ. ஆக்சுவலா இந்த வார்த்தை நிறைய பேர் டெலிவர் பண்ணுது. இதுதான் நம்ம நாளா அப்படி செய்யும். ஆண்டவரே அப்படியே அணைச்சுக்கோங்க, என்னெல்லாம் தொலையக்கூடிய கேஸ் இது. ஸ்டார்டிங்ல சொல்ல நிறைய கோளாறுகள், கிறிஸ்தவ கோளாறுகள் இருக்கிறோம். நீங்களாம் கொஞ்சம் சுமாரா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான்லாம் ஒன்றும் அந்த நிலையை அடையில. எப்ப வேணா கோளாறு பண்றோம், எப்ப என்ன பண்றோம்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்குது. யாரை குறிச்சு பிரதர்? பிசாசை குறிச்சு? ஐயோ என்ன குறிச்சு பயமா இருக்குது எனக்கு. என்ன தப்பான முடிவு எடுப்போம்னு தெரியாது, எப்போ என்ன பண்ணுவோம்னு தெரியாது, எப்போ வந்து லைஃப் நம்மளே கெட்டுப்போன்னு தெரியாது, எப்போ டிஸ்டர்ப் பண்ணிப்போன்னு தெரியாது, எப்போ கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிடுவோம்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கத்திலே கிரேட்டஸ்ட் த்ரெட் நம்மளாதான் இருக்கிறோம் பாதி பேருக்கு. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது சங்கீதக்காரர் எழுதுறாரு, எல்லாம் ஓகேப்பா, மரண இருளின் பள்ளத்தாக்குல நீ அணுகலாம், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்ல கத்துக்கு. ஏன்? தேவரி என் கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் தேற்றுவதை குறித்து நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பார்க்க போகணும். இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறுதிப்பாடு, ரொம்ப ஸ்ட்ராங்கா வைராக்கியமா நம்ம பிடித்து கொள்ள வேண்டிய வார்த்தை, அறிக்கையிட வேண்டிய வார்த்தை, அடிக்கடி அறிக்கை. பொல்லாப்பு நம்மளை சூழும் போது தைரியமா ஆட்டிடியூடு கெத்த விட்டுறாதீங்க. ஆட்டிடியூட் தெனாவட்டா அப்படியே பிசாசு பார்த்தா பேனிக். என்னடா ஒண்ணுமே இல்ல சிரிக்கிற, ஒண்ணுமே இல்ல, எப்படிடா நீ எப்படிடா சிரிக்கிற? அதாவது பணக்கார, எப்படி சொல்றது, பணக்காரங்க சில கஷ்டத்தை கடந்து போவாங்க. அப்படியே மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்கின்னு, சின்ன எதனா சின்ன கடனா இருக்கும், இல்லைன்னா எதனா ஒரு மாதிரி பேரடி வாங்கின மாதிரி இருக்கும். அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுன்னு, எப்போ சேலரி வரும், எப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து பணம் வரும், லட்சக்கணக்கில் இருக்கும். அதான் அது அப்படியே சோகமா நம்ம பயங்கர அங்க அங்க டம்மு டிம்மு டம்மு டிம் பயங்கரமா வாங்கிட்டு இருப்போம். அப்படியே ஒரே சிரிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, மகிழ்ச்சியா ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தலைக்கால புரிய மாட்டேங்குது இவனுக்கு. என்னடா இவன் 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 சத்தியமா என்னை விட 100 மடங்கு தரித்திரத்துல இருக்கிறான். என்னை விட 100 மடங்கு இவனுக்கு கவலை இருக்கலாம். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படியே, அவனோட இன்கம் எல்லாமே நம்மளை பத்தி தெரியும், சுற்றி இருக்கிற மனுஷங்க. எப்படிடா சந்தோஷமா இருக்கிறீங்க கிறிஸ்தவங்க? என்னடா வெளியே போறீங்க, பழவேற்காடுக்கு போறதுக்கு எங்கடா உங்களுக்கு மனசு வருது? இருக்கிற பிரச்சனையில வீட்லயே அழுது கிழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, நீ ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போறியா? உன் ப்ரொஃபைலுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. அழுது ஆர்ப்பரிப்பு ஜெபம், அழுகின்ற ஜெபம், அழுகின்ற உபவாச கூடிகை, அர்ப்பணிப்பு ஜெபம், இதெல்லாம் நம்ம போகும்போது சுற்றி இருக்கிறவங்க பார்த்து நீ எல்லாம் அதிகமா ஜெபத்துல இருக்கணும். உன் சூழ்நிலை எப்படி இருக்குது? அழு, நல்லா அழு, இன்னும் நல்லா ஃபாஸ்டிங் இரு. இதெல்லாம் ஆல் திஸ் மேக்ஸ் சென்ஸ். சூழ்நிலை அப்படி இருக்குது, அப்படியே போய் ஆண்டவர் காலில் விழுத்து கரெக்ட். சுற்றி பார்க்கலாம் கரெக்ட். சூழ்நிலைக்கு ஆண்டவர் நிறைய பிடிச்சிக்கப்பா. அதர் ரிலீஜன் கூட நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஆமா ஆமா இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போடலாம் இன்னும் நாஸ்தி ஆயிடும். சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. சந்தோஷப்படுறான், சிரிக்கிறான், சுற்றி இருக்கிறவங்களை செலிப்ரேட் பண்றான்.
உங்களை பத்தி யோசிச்சுங்க. நான் சும்மா ஒரு இதுல உண்மையில சொல்றேன். இன்னொருத்தர் கார் வாங்கினா இவன் சந்தோஷப்படுறான். அதுதான் பிரச்சனை, புரிய மாட்டேங்குது. அந்த கார்ல நம்ம போனா சந்தோஷப்படலாம், அது ஓகே. போறதில்ல, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க கார் வாங்கினா இவன் சந்தோஷப்படுறான். அவங்க பைக் வாங்கினா இவன் சந்தோஷப்படுறான். அவங்க புது வீட்டுக்கு போனா இவன் சந்தோஷப்படுறான். அஹ், இவன் வாடகை வீட்டுல இருக்கிறான், அவங்க பெரிய வீட்டுக்கு போறாங்க. பொறாமப்பட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. உலக மனநிலை. ஓகேவா? சந்தோஷப்படுறான். என்ன காரணம்? காரணம் என்னன்னா கிறிஸ்து தான் காரணம். என்ன காரணம்னா அவங்க அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். ஓகேவா? அவங்க அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அவன்லாம் வந்துட்டான், இவெல்லாம் வந்துட்டான், நம்ம அப்பெல்லாம் அப்படிலாம் கேட்டா காலியாயிடும். நம்ம எப்போ நம்மலாம் நமக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் நமக்கு இருக்குதோ, அவன்லாம் என்ன பண்ணி வளர்ந்தானோ, யார் கூட போனானோ, என்ன வாங்கினானோ, என்ன பித்தலாட்டம் பண்ணாலும், ஏதோ லேடிஸ் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா உலகம் வச்சு செஞ்சுது. ரொம்ப கொச்சையா, ரொம்ப விபச்சாரி ரேஞ்சுக்கு அவங்கள தள்ளி, ஏன் சம்பாதிக்க கூடாது அவங்கலாம்? உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னில. நீங்க சம்பாரிச்சா உழைப்பு, அவங்கள சம்பாரிச்சா வேற மாதிரி பேசுறீங்க. என்ன பேசுறோம் பாருங்களேன் அழகா. அப்படியே என்னடா முழுக்க முழுக்க வயிற்றுச்சலின் விளைவு. அது வந்து ஜென்ரல். ஓகே, நீங்க ஒன்றும் பயங்கர உங்களை கடுமையா ட்ரீட் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஜென்ரல். புறஜாதியார் அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாத பாவம் அறியாதவங்க பாருங்களேன். கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ புறஜாதியாரா சில பேர் இருப்போம். அதாவது ரட்சிக்கலாம் பட்டிருப்போம். மனதளவுல அதே மனநிலை, ஒரு விதமான டிரான்ஸ்பார்மேஷனும் மறுரூபமும் இல்ல, மாற்றமும் கிடையாது. அதே விதமான பொறாமை, அதே விதமான எரிச்சல், அதே விதமான வைத்தறிச்சல். யாருன்னா வளர்ந்தா பிடிக்கல, எல்லாமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு வசனம் இருக்கு. நிறைவேற நிறைவேற கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். ஓகேவா? குழந்தை கிறிஸ்தவர்களா இருந்திருப்போம். இப்ப கொஞ்சம் விசுவாசிகள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? சீஷர்கள் தான் கொஞ்சம் அடுத்த லெவலு. இந்த பிளஸ் பண்றது, பிறர் பிறர் எதனா புதுசா வாங்கினாலோ, அடுத்த கட்டத்துக்கு போனாலும் அவங்கள விட அதிகமா சந்தோஷப்படுறது, இதெல்லாம் சீஷர்களால் தான் அப்படி இருக்க முடியும். நீங்க விசுவாசிகள்ன்ற அந்த 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 ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா, என்னால இப்படி இருக்க முடியல, இவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே, இப்ப நம்ம ரொம்ப மோசம் போலயே அப்படின்னு நினைக்காதீங்க. இது நார்மல். ஓகேவா? அப்படிதான் இருப்பீங்க. டிரான்ஸ்பர் ஆவ ஆவ, டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆவ ஆவ, அப்கிரேட் ஆவ ஆவ இதெல்லாம் கழண்டிக்கும். ஆட்டிடியூட் மாறும், நல்ல எண்ணம் வந்துரும், கிறிஸ்துவின் எண்ணம் வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாயிடும். ஸோ ரொம்ப உங்களை குறிச்சு ரொம்ப அடிச்சுக்காதீங்க, மெர்ச்சிக்காதீங்க. நான் ரொம்ப மோசம் போலன்னு நினைச்சுக்காதீங்க. மோசம் இல்ல, ஆவரேஜ். ஓகேவா? ட்ரை டு பி எக்ஸலண்ட். பிகாஸ் நம்ம இயேசுவை போல மாற பிரயாசத்துல இருக்கும்போது போக போக கழண்டுக்கும். ஓகே, இன்னும் வெளிச்சத்தை அதிகரிக்க அதிகரிக்க, இன்னும் பிரகாசத்தை அதிகரிக்க அதிகரிக்க இந்த இருளெல்லாம் அகன்றுடும். பயப்படாதீங்க. ஓகேவா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தேவரே என் கூட இருக்கிறீர் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல யார் இருந்தா யார் யார் இருக்கிறோமோ அவங்க சுற்றி என்ன நடந்தாலும், ஓகேவா? அதுதான் பாரு, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், துளிரே இல்லை கனி, திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடு இல்லாமல் போனாலும், போனாலும் போனாலும் போனாலும், எது நடந்தாலும் நடக்கலன்னா, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். The joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். உங்களை பார்த்து யாருன்னா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சத்தியம் சொல்ற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படா இவ்வளவு பிரச்சனை இல்லையா, எப்படி எப்படி பிரதர் சிரிக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் சிரிக்கிறீங்க? நிறைய பேர் பாருங்களா, உம்மனா மூஞ்சே வச்சுக்க தெரியாது. அதாவது மைட் பி ரொம்ப க்ளோசர் ஒன்ஸ் கிட்ட இதே பூர்வமா ஷேர் பண்ணுவாங்க. ஜென்ரலா நடிக்கல. அதுதான் கர்த்தருடைய எப்படி சொல்லு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுன்னு வந்து சூழ்நிலையை பொறுத்து என் முகம் அப்படியே பிரகாசமா இருக்கிறது கிடையாது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஐ வில் கீப் மை செல்ஃப் ஹாப்பி அண்ட் ஐ வில் கீப் பீப்புள் அரௌண்ட் மீ ஹாப்பி. அதாவது சூழ்நிலைக்கேற்ப என் மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தினேன்னா அது ஜென்ரல், உலகமும் அதுதான் பண்ணுது. ஓகேவா? ஆனா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிற அந்த சீக்கிரட்டை நான் கத்துக்கின தாவீதை போல, பொல்லாப்பு சூழ்ந்திருக்கும், பிரச்சனை சூழ்ந்திருக்கும், நம்மளை விட கூட இருக்கிறவங்களாம் பேனிக்கா, பயம் அதிகமாகும், அதிகமாக அதிகமாக, என்னடா இது வயசாயினே போகுது, என்னடா இது இப்படி வேற நடக்குது, நமக்கெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கும்போது பொல்லாப்பு பார்த்து சிரிக்கிறான்னா அவன் எவ்வளோ ஒரு துணிச்சலானவனா இருப்பான் பாருங்க. ஒரே ஒரு தான், தேவன் என் கூட இருக்கிறாரு, the rest will fall into its place. இது லிட்ரலா நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணேன். நான் பேனிக் ஆகிறதை விட, நான் வருத்தப்படுறதை விட, என்னை சுற்றி என்னை நேசிக்கிறவர்கள் பயங்கரமா வருத்தப்பட்டாங்க. என்னன்னா, ஐயோ 30 வயசு ஆக போகுது அண்ணாக்கு, சின்ன பசங்க உட்பட. ஓகேவா?
சின்ன பசங்க பெரியவங்க ஒரு வயசை தாண்டிட்டா கல்யாணம் ஆகாது, ஆனாலும் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க. ஒரே ஒரு துளி கூட அந்த பயம்லாம் நமக்கு இல்லவே இல்லை. ஓகேவா? சரியான நல்ல நம்மளுடைய காலிங்க்கு ஏற்ற ஒரு பெண் கிடைச்சா போதும். அது மட்டும் தான் நம்மளுக்கு கன்சர்னா இருந்தது. பயம் இல்ல. அப்பா குடுப்பாரு தெரியும். கரெக்ட்டா கிளிக் ஆயிடுமா? ஊழியம் மட்டும் மிஸ் ஆயிடக்கூடாது. அவர் தொய்வு ஏற்பட்டுறக்கூடாது. டிப் ஆயிடக்கூடாது. ஒரு ஊழியர் எனக்கு எனக்கு க்ளோஸான ஒரு ஊழியர் சொன்னாரு. நெல்சா, கல்யாணத்துக்கு முன்னாடி செம ஸ்பீடா ஓடுது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 5 வருஷமாவது ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா வரப்போறவங்க நம்மளோட ஊழியத்த, அழைப்ப புரிஞ்சு கொண்டு, அப்படியே ஊழியம் அப்படியே இப்படி போயிட்டு, மேரேஜ் இப்படி டிப் ஆயிட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படி தூக்கின்னு போயிடலாம். அத கேட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏன் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னா, 5 வருஷம்லாம் தொய்வான ஊழியத்த பண்ணக்கூடிய ஆளே இல்ல நானு. எனக்கு அவர் வந்து சுய அனுபவத்துல சொன்னாரு. அந்த அவர் லைஃப் நானும் பார்த்திருக்கேன்றதுனால, ஐயோ! ஆமா. வாட் ஹி சேஸ் மேக்ஸ் சென்ஸ். அவர் சொல்றது உண்மதான். ஜெபத்துல எடுத்துன்னு போய் வச்சுட்டேன் உஷாரா. நம்ம கிட்ட இந்த வேலையே கிடையாது. நான் என் ஜெபம் என்னவா இருந்துச்சுன்னா, சுற்றிலும் பயங்கரம் பயந்தாங்க இல்லையா? நம்ப தெளிவா பிரேயர்ல தான் அந்த கர்த்தருக்குள்ள இந்த வார் ரூம் ஜெப அறை, தனி அறையில வந்து போட்டு இடிக்கிற இடி என்னது? ஜெபத்துல. தெளிவா பண்ணிட்டேன். இந்த மாரி சொல்றாங்க. டேட்டாவோட இருக்குது. உண்மதான். நெறைய பேர் சொல்றாங்க. நெறைய பேர் சொல்றாங்க. நெறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஓட முடியாதுப்பா வேகமா. நான் அப்படியே ஜெபத்த உல்டா பண்ணேன். இப்போ ஓடுறத விட டபுள் மடங்கு ஸ்பீடா ஓடணும். இப்போ கால்நடைகளோ ஓடுறோமா, அடுத்தது குதிரையா இருக்கணும். அந்த மாரி. நம்புவீங்களோ மாட்டீங்களோ, ஓட்டம் சும்மா சிதறுது டெய்லி. அப்பலாம் கொஞ்சம் ஒரு நாள் சபை ஒரு மாரி ரெஸ்ட்டு. அதுல இன்னொரு நாள் நான் ரெஸ்ட் மாரியே வச்சுன்னு இருப்பேன். கொஞ்சம் சோம்பேறியா. இப்போ ரெஸ்ட்டே கிடையாது. ஒரு நாள் ஓய்வு நாள் கண்டிப்பா அது இருக்குது. மிச்சம் எல்லா நாளும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஓட்டம் பறக்குது. பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. ஒரு சகோதரி ஹவுஸ் விசிட்ல சொல்றாங்க, நீங்க ஏஞ்சல் பார்த்து சொல்றாங்க, என் ஒய்ஃப் பார்த்து, "எங்க ஐயாக்கு நீங்க கிடைச்சது ரொம்ப ஊழியம் அவ்வளோ நல்லா பண்றீங்களே." அந்த 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 பவர் கப்ல பார்க்க முடியுது பாருங்களேன். இது நானே சொல்லிக்கல. மக்கள் சொல்ற ஃபீட்பேக்க ஜஸ்ட் கர்த்தருடைய மகிமைக்காக ஷேர் பண்றேன். இந்த ஹோப் எடுத்துக்கோங்க. இது வந்து கனி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே ரிவர்ஸ்ல ப்ராசஸ் பண்ணல. கல்யாணம் யாரு பொண்ணு என்னான்னே தெரியாதமா எல்லாரும் பயந்து, என்னடா சுற்றி டிவோர்ஸஸ் நெறைய நடக்குது. சுத்தி ஊழியக்காரங்க விழுந்து போறாங்க. ஊழியக்காரர்களுடைய மனைவி பயங்கர அல்டிமேட் கோளாறுகளா வராங்க. ஐயோ! சரியான பொண்ண தேர்ந்தெடுத்துடணும்ன்னும்போது, எனக்கு அந்த பிரஷர் சுத்தமா இல்ல. ஏன்னா நான் தேர்ந்தெடுத்தா தானே. லவ் பண்ணறவன் பயப்படுவான். என்ன பயப்படுவான்? ஐய்யய்யோ! நம்ம கமிட் ஆயிட்டோமே. இது தேறாது போலயே. தொக்க லட்டா 2த்துக்கும் நடுவுல மாட்டிக்கணும். அப்பா கிட்ட முழுக்க முழுக்க சரணடைச்சுட்டு, ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே இது ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ். பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். என் ஜெபம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? கடைசியா நான் பண்ண ஜெபம் திருமணம் மாறுச்சு. என்ன பிரேயர் மாறுச்சுன்னா, அதுக்கு முன்பதாக வந்து நான் என் சுய புத்தியின் மேல சாஞ்சு, நான் தான் சூஸ் பண்ணேன் என் லைஃப் பார்ட்னர. அரேஞ்ச் மேரேஜ் தான். வரட்டும். நான் சூஸ் பண்ணி எனக்கு ஓகேவா இருந்தா தான் பேரண்ட்ஸ்க்கே போவோம். அந்த மாரி ஒரு ஒரு டெக்னிக் வச்சிருந்தேன். ம். டைரக்ட் அலையன்சஸ் வந்து ஐ மீன் அந்த ஆட்கள் அனுப்புறாங்க இல்லையா? எனக்கே அனுப்புவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கட் பண்ணிட்டு, நான் ஒரு ப்ரே பண்ணிட்டு, அந்த ப்ரேயர் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ப்ரே பண்ணிட்டு, அந்த சம்மந்தப்பட்ட ஊழியக்காரருக்கு அனுப்பிச்சுட்டேன். ஐயா, எனக்கு இனிமேல் நான் சொல்ற வரைக்கும் எந்த அலையன்ஸும் அனுப்பாதீங்க. ஐ மீன் எந்த ஃபோட்டோஸ் எந்த அந்த பயோடேட்டா அனுப்பாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட்ல வச்சுட்டேன். ஏன்னா, என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, இந்த பெற்றோர் ஃபர்ஸ்ட் ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கொண்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிக். நீங்க கொடுத்த என் தகப்பன் தாய், என்னுடைய பெற்றோர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இத நான் இத நான் வந்து அறிக்கையிடுறேன். இத நான் உறுதியா நம்புறேன். நீர் கொடுத்த என் பெற்றோர் மூலியமா தான் எனக்கு பொண்ணு வரணும். எப்படி? யாரோ ஒருத்தர் மூலியமா எனக்கு வருது. அத பார்த்து ஃபில்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பி, இது ஓகேவா பாருப்பா. அந்த கதையே இல்ல. பிரேயர மாத்துனேன். அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஒண்ணு கூட உருப்படல. 100, 150 அலையன்ஸ். அனுப்புற ஒரு ஐயா கேட்டாரு, பாஸ்டர், தம்பி கிட்டத்தட்ட 100க்கு மேல அனுப்பிட்டேன். 100ல ஒரு பொண்ணு கூடயும் அவங்களுக்கு ஓகே இல்லன்னு. ஓகே இல்ல. மேட்ச் ஆவல. புரியுதுங்களா? நெறைய நல்ல அலையன்ஸ் வரலாம். அழகாலாம் இருந்திருக்கலாம். நான் என்னுடைய எதிர்பார்ப்பு, ஐ மீன் அழைப்புல என்னுடைய காலிங்க்கு செட் ஆவாங்களான்னா, நிஜமா ஒண்ணு கூட மேட்ச் ஆவல. ஓகேவா? ஏன்னா தான் எலும்பு வேற இடத்துல இருக்குது. நமக்கு என்ன தெரியும் அது. காட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை பிரேயர் டூ சேஞ்ச். ஓகே? கர்த்தர் எப்பவுமே தாமதிக்கிறவர் இல்ல. நம்ப தான் தாமதப்படுத்துறோம். எப்போ ஜெபத்த மாத்தி, ஓகே கொஞ்சம் தெளிவுகள்லாம் வந்து
ஆவியின் அபிஷேகம்லாம் பெற்று அந்நிய பாஷைகள்லாம் வரங்கள்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. ஓகே, பெற்றதுக்கு அப்புறம் கிராக் பண்ணிட்டேன். நம்ம தான் ப்ராப்ளம். அது புடிச்சிட்டேன். அந்நிய பாஷை பேச 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 ஒண்ணுக்கு தெளிவாச்சு. உன் வாழ்க்கைய கெடுக்கிறதே நீதான்டா. அது மட்டும் தெளிவாயிடுச்சு. இப்ப அப்பா அம்மா அவங்க எல்லாம் உனக்கு நல்லது தான் பண்றாங்க. ஓகே, சுத்தி இருக்கவங்க நிறைய உனக்காக அதிகமா பிரயாசப்படுறாங்க. ரைட்டு, இப்ப பிரச்சனை நீதான். அவங்க என்ன பண்ணலாம்? அர்ப்பணிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு என்னுடைய ஜெபத்தை மாற்றி, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, நீர் எனக்கு நியமித்த என் தகப்பன் தாய் எப்படி அந்த வீட்டுல பிறக்கணும்ன்றதை நீங்க நியமிச்சீங்களோ, இவங்க தான் என்னுடைய தகப்பன் தாய் என்பதை நீர் நியமிச்சீங்களோ, அதை நான் ஒத்துக்கிறேன்ல. இவர் தான்ப்பா உங்க அப்பா. ஆமா, இவர் தான் அப்பா, ஐ லவ் ஹிம். இவங்க தான்ப்பா உன் அம்மா. ஆமா, இவங்க தான் அம்மா, ஐ லவ் ஹிம். இவங்க தான்ப்பா உன் அக்கா. ஆமா, இவங்க தான் என் அக்கா, ஐ லவ் ஹிம். இங்கெல்லாம் உனக்கு சாய்ஸஸ் கிடைச்சுதா? கிடைக்கல தலைவர், கிடைக்கலப்பா. அதே போல ஆண்டவரே, இவங்கெல்லாம் எப்படி எனக்கு பெஸ்டா தான் கொடுத்துருக்கீங்க. நான் படிச்ச ஸ்கூலு பெஸ்ட், காலேஜ் பெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் பெஸ்ட், உறவுகள் சூப்பர் பெஸ்ட், சபை வெரி வெரி பெஸ்ட், தி பெஸ்ட். எல்லா உறவுகளையும் பிளான் பண்ணி அங்க 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 பெஸ்ட் 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 கொடுத்த தேவனுக்கு லைஃப் பார்ட்னரை மட்டும் பெஸ்டா கொடுக்க மாட்டாரு. அதுவும் பேரண்ட்ஸ் மூலியமா வந்தா சொதப்பிடுவான்றது எந்த பிசாசு உனக்கு உணர்த்தினான்ட்டு நானே என்னை பார்த்து கேட்டுக்கின்னு, இது முழுக்க முழுக்க அவிசுவாசத்தின் விளைவு. வார்த்தைகள் எல்லாமே அவிசுவாசம் இந்த வார்த்தை. இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தரித்திரமான ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்துருவோம் நம்ம. உதாரணத்துக்கு என்ன தரித்திரம்? அதுவா சூஸ் பண்ணிருக்கோம், இல்ல பேரண்ட்ஸ் பார்த்து வச்சிருப்போம், சொதப்பி இருக்கும். அவன் லைஃப் வேற, உன் லைஃப் வேற. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேர் வந்து விழுந்தாலும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஓகேவா? துன்மார்க்கருக்கு வரும் பலன் அதெல்லாம். அதை நீ கண்ணில் மட்டும்தான் பார்ப்பேன். அதெல்லாம் நான் நல்லா எல்லா கோட்டையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ட்டு எப்போ ஜபத்தை மாத்தி உங்களை நம்புறேன்ப்பா, நீர் நியமித்த நீர் அபிஷேகத்தை பெற்றோரை நம்புறேன்ட்டு ஒரு நாள் குடும்ப ஜபத்துல அப்பா அம்மா கூப்பிட்டுப்பா, நீங்க தான் பார்க்கணும் அம்மா, நீங்க தான் பார்க்கணும், உங்க மூலியமா வந்துச்சுன்னா அப்படியே ஏத்துக்கிறேன். கொஞ்ச நாள் போக 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 நான் சொல்லி லெஸ் தென் அ வீக், ஒரு வாரத்துக்கு கம்மியா தான் இருக்கும், ஒரு 5 நாள் 6 நாள்ல நம்ம கும்தா சிஸ்டம் மூலியமா அம்மாக்கு தான் அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் வருது. புரியுதுங்களா? ஜபத்தை மாட்டும் போது அது வரைக்கும் அந்த அம்மாக்கு எந்த விதமான அலையன்ஸும் வரல. அது வரைக்கும் இத்தனை நாள் சொந்தக்காரராகிய நம்ம குமுதா ஆன்ட்டி அந்த பொண்ணை கண்ணிலேயும் காட்டல, எதையும் பண்ணல. அவங்களுக்கு நினைப்பிலே வரல பாருங்க. ஏன்? எல்லாமே காட்ஸ் டிவைன் டைமிங். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்திருந்ததுன்னா வேணாம்பா அப்படின்னு சொல்றதுக்கு 1000 ரீசன் இருந்திருக்கலாம். எப்படி வேணா அதை அலட்சியப்படுத்திருக்கலாம், அசட்டை பண்ணிருக்கலாம். இங்க கீயே சம்பந்தப்பட்ட நபர் தான் தாமதத்துக்கு காரணம். நான் தான். என் சபையில நான் சொல்லல, கவலையே படாதீங்க. டிலேக்கு ரீசன் நான் தான். நான் சரி பண்ணு வரேன்னா அப்படியே பயங்கரமான அப்படிலாம் இல்லை, ஒன்றும் பெரிய வில்லன்லாம் கிடையாது. என்னன்னா சரியான பார்வை கோணம் இல்ல, சரியான ஜபங்களை ஏறெடுக்கிறது இல்ல, முழுமையான விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைக்கல. திருப்பி நான் சொல்றேன், பெற்றோர் மேல என் விசுவாசம் இல்ல, தப்பா புரிஞ்சிக்க கூடாது. பெற்றோரை நம்பிட்டேன், பெற்றோரை தேவன் தான் கொடுத்தார் என்பதை நம்பி அறிக்கையிட்டேன். அதை நான் நம்பினேன், அதனால பெற்றோரை நம்பினேன். கண்மூடித்தனம். என் பேரண்ட்ஸ் எனக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படிலாம் நம்பல. இது உலக ரீதியான சில பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா காட்டினா அப்படியே கண்ணை மூடின்னு தர்மடியில வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி. அப்படி கண்மூடித்தனமான மனிதர்கள் மேல அப்படி விதமான நம்பிக்கை இல்லை. ஏசப்பா தான் எனக்கு இந்த அப்பா அம்மாவை கொடுத்தாரு. அப்போ இந்த அப்பா மூலியமா அபிஷேகம் பண்ணி, அபிஷேகம் பெற்றவர்கள் மூலியமா அபிஷேகமான ஆட்களை அனுப்பட்டும். அவ்வளவுதான். நான் இந்த மீடியமை, இந்த இந்த விதமான ஹைரார்க்கியை நம்புறேன்ப்பா. நான் சரணடைகிறேன். ஓகேவா? ஆபிரகாம் ஈசாக்கு தேடும்போது கரெக்டாக தேடி கூட்டு வர்றாரு, ஆசீர்வாதமான அது போல எப்ப அந்த ஹைரார்க்கியை நம்பணும், சிறப்பான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. முன்னாடி கண்ணு முன்னாடியே சாட்சியா வாழறதுனால்தான் சர்ச் பீப்புள் முன்னாடி இந்த சாட்சியை சொல்ல மாட்டுது. இன்னும் நிறைய சாட்சிகள் வெளிப்படும். ஏன் பொல்லாப்பு? ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களா இதை ஏன் சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பொல்லாப்பு சுத்தி இருக்குது, பயப்படுறாங்க, பேனிக்கா வராங்க. ஐயோ என் தம்பிக்கு இப்படி நடக்கணுமே, ஐயோ என் பிள்ளைக்கு நடந்தா நல்லா இருக்குமே, ஐயோ என் பாஸ்டருக்கு நடந்தா நல்லா. எல்லாருமே பேனிக் ஆகும்போது நம்ம கொஞ்சம் தெனாவட்டா இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், தேவரே என் கூட இருக்கு. எது நடந்தாலும் நடக்காம போனாலும் தவறான முடிவுகளை மட்டும் எடுத்துடக்கூடாது. காலிங்க்கும் நம்மளுடைய இயேசுடைய அழைப்பிற்கும் உண்மையா மட்டும் ஒருத்தர் வந்துட்டா கிளிக்கு. வர வரைக்கும் எத்தனை வயசு ஆனாலும் காத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஓட்டம் வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த சாட்சி உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஏன்னா இது போன்ற எந்த விதமான மரநேர்களின் பள்ளத்தாக்கு, ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எல்லாருக்கும் இப்படிலாம் நடக்குதே, நமக்கு நடக்காம போயிட்டுமோ, அந்த விதமான எந்த விதமான கவலையும் இருக்காதீங்க. விசுவாசத்தை விருத்தியாட செய்யுங்க. ஒரே ஒரு உண்மையை சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாதுன்னா ஒரு விஷயத்த அறிக்கைட்டுனே இருக்கணும், தேவரீர் என்னோட கூட இருக்கு, தேவரீர் என்னோட கூட இருக்கு, தேவரீர் என்னோட கூட இருக்கு. அறிக்கையிடலாமா? ஒருமனப்பட்டு இந்த பாடலை நம்ம பாடலாம்.
கார்பரேட்ஸ் பண்ணாங்கன்னா வாங்கிக்கிறேன் நானு. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். நிச்சயமாக வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எங்களை மூடி ஜெபிக்கலாம். நீங்க எந்த விதமான பள்ளத்தாக்குகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகளை கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களுக்காக நான் பகிர்ந்து பேசுறேன். நிச்சயமாக ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை இருக்கும். இந்த ஜெபம் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க ஜூம்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும், யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நான் பேசுறேன். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, எசப்பா, உங்களுடைய பிள்ளைகளான அவங்க பாதப்படல ஒழுகுறோம்ப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கை இங்க இருக்கிற அநேகர் நாங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா, இந்த நாள்ல வார்த்தையால எங்களை தேய்ச்சினீங்க. சமூகத்தால நான் நடத்துவேன், நீ தைரியமா போ, பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னீரே. ஏசப்பா, நிறைய நேரங்கள்ல சுற்றி உள்ளவர்கள் விழுவதை பார்த்து, பொல்லாதவர்கள் அவர்கள்லாம் விழுறதை பார்த்து, உங்களை விசுவாசிக்காதவர்கள் விழுவதை பார்த்து நம்மளும் விழுந்துருவோன்ட்டு நிறைய டைம்ல நாங்க தப்பு கணக்கு போட்டிருந்தோம். வேலிக்குள்ள இல்லாத ஆடுகள் ஓநாய்களிடம் மாட்டி சிக்கி தவிப்பதை பார்த்து நாங்க வேலிக்குள்ள இருந்தனே, மேய்ப்பனுடைய கரத்துக்குள்ள இருந்தனே, மேய்ப்பனுடைய தோல் மேல இருந்தனே பயப்படுறோம். ஐயோ, நம்மளும் அப்படிதான் ஆயிடுவோம்னு. டெஃபினெட்லி நாட் லார்ட். நிச்சயமாகவே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் நம்புறோம். இந்த நாள்ல ஒரே ஒரு சத்தியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்களுக்கு நீங்க புரிய வச்சீங்களா, அதுக்காக நன்றி. நாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்க நடந்தாலும் கடந்து போனாலும் பொல்லாப்புக்கு மட்டும் பயப்படவே மாட்டோம்ப்பா. பயப்பட மாட்டோம். அறிக்கையிடும். வாயில திறந்து அறிக்கையிடுங்க. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க. ஓ, ஹalleluya. யெகோவா ஈரே, தேவன் பார்த்துக் கொள்வார் சொல்லும். என் கூடவே இருக்கிறீங்க, என் கூட இம்மானுவேல், தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவனை என் கூடவே வைத்திருக்கிறேன். இயேசு என் சொந்த ரட்சகராக நான் தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே வைத்திருக்கிறேன். எல்லா காலகட்டத்திலும் 24/7 இஸ் வித் மீ. யூ ஆர் வித் மீ லார்ட். ஆவியானவரே, நீர் எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க இதை அறிக்கையிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆட்டிடியூட் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் இந்த செகண்ட் முதற்கொண்டு நெக்ஸ்ட் நாங்க ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த விதமான ஒரு துணிச்சல், தெனாவட்டு, நெக்கல், நல்ல விதமா தாழ்மையோடு
எதிரிகளை பார்த்து, பொல்லாத சூழ்நிலைகளை பார்த்து நாங்க ஃபேஸ் பண்ணும்போது பிசாசானவன் எங்களை கண்டு நடுங்க கிருபை பாராட்ட வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஏசப்பா, ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை வல்லமையாய் நிரப்பி எங்களை பார்த்து அவன் செதறணும்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்க நடந்தாலும் ஏசப்பா, பொல்லாப்பு இவன் வந்துட்டான், ஐயோ இவன்கிட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்களை பார்த்து பொல்லாப்புகள் செதற, ஓநாய்கள் செதற கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். ஏசப்பா, கர்த்தருடைய பலத்த ஆளுகைக்குள்ளேயும் ஒரு சூப்பர் நேச்சுரல் அப்கிரேடட் மைண்ட் செட் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி மரணத்தை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது கூட உங்களுடைய ஆட்டிடியூட ஒருபோதும் விட்டுடல. உங்களை 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 பார்த்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பேசினாங்க. கீழே இறங்கிடு, நீ தான் ஜோம் பண்ண ஆண்டவர் கேட்பாரு, கீழே இறங்க சொல்லு, தூதர்களை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லு, நிறைய தவறான வார்த்தைகளை சொன்னாங்க. ஆனா ஒருபோதும் அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்க. முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நீங்க உண்மையா இருந்தீங்கப்பா. அது போல நாங்களும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அடைகளை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரே இயேசுவே நன்றி அப்பா, நீர் நல்லவர் 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 நல்லவர். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு ஜீசஸ். நிச்சயமா நிச்சயமா எங்களை தேற்றும் தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறது. ஓ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நான் விசுவாச அறிக்கையா சொல்றேன்ப்பா, நிச்சயமாக லைஃப் லாங் ஒரு ப்ராமிஸ், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நாங்க நம்புறோம். நிச்சயமே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். நிச்சயமா இந்த வார்த்தையும் இந்த ஜபம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு இந்த வாரத்துல இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு பிக்சர் என் கண்ணில் தெரிஞ்சது, ஒரு விஷயம்னா அதை நான் சொல்றேன். அந்த உறுதியான அந்த பிக்சரை நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு பயங்கரமா மோட்டிவேஷனா இருந்துச்சு. அந்த பிக்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வர்ணிக்க விருப்பப்படுறேன். இந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்பதாக தொடரும்னா பின்னாடியே ஒரு நாய் மாதிரி, இந்த டொக்கோமோ ஆட்ல, பழைய டொக்கோமோ ஆட்ல வரும், நாய் பின்னாடியே வரும். அந்த மாதிரி நினைச்சுன்னு இருந்தேன். இப்போ அப்கிரேடட் என்ன தெரியுமா, இந்த பக்கம் இல்ல, இந்த தோல்ல இப்போ நம்மள நேசிக்கின்ற இப்ப என் மனைவி வந்து இந்த சைட்ல இருந்து என்ன அப்படி இப்படி ஹக் பண்ணாங்கன்னா எப்படி எப்படி இருக்கும்? அப்போ இந்த பக்கம் ஃபுல்லா கவர்டு, இந்த பக்கம் ஃபுல்லா கவர்டு, இந்த பக்கம் ஓகேவா. அந்த மாதிரி இந்த பக்கம் ஹக் பண்ணா இந்த பக்கம் ஃபுல்லா கவர்டு. அந்த மாதிரி இந்த பக்கம் நன்மை அப்படியே நம்மள அணைச்சிக்குது. எப்படி நன்மை நம்மள அப்படியே சைட்ல இருந்து ஒரு ஹக், இந்த பக்கம் ஃபுல்லா கவர்டு, கை கை இந்த பக்கம் கழுத்துல எப்படி இருக்கும், இந்த பக்கம் கிருபை அப்படியே அணைச்சிக்குது. தொடரும்னா பின்னாடி இருந்து இல்ல, கூடவே டிராவல் ஆகுறது. இந்த பிக்சரை மட்டும் மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. முடிஞ்சா நான் எடிட் பண்ணி எதனா எடுத்துன்னு வர பாக்குறேன். 2 பேரு உங்களை இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து ஹக் பண்ண அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பக்கம் என்ன இயேசு ஹக் பண்றாருன்னு நினைச்சுக்கோங்க, இந்த பக்கம் என்ன ஆவியானவர் ஹக் பண்றாருன்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளோ வல்லமை, எவ்வளோ ஒரு பவர் அது. அப்ப நீங்க எவ்வளவு வல்லமையானவர்களாயிடுங்க. அப்படியே தொடரும், என்னை தொடரும்னும் போது பின்னாடி இல்ல, நான் எங்க போனாலும் கூடவே வருதுங்க, அதான் தொடரும். அப்ப அப்ப என் மேலேயே அப்படியே ஒட்டிக்கின்னு இந்த பக்கம் நன்மையும் கிருபை அப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்தா, எங்க போனா நன்மையும் கிருபை எங்கடான்னு தேடாதீங்க, கூடயே தான் வந்து எனக்கு சில நேரத்துல பார்க்க முடியாது. நீங்க உணரணும், அது நன்மை கிருபை எனக்கு தொடரும். எதனால கர்த்தருடைய நான் என்ன பண்ண, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைக்கணும்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. நம்மளை பின்தொடர போகுது. இந்த பிக்சர் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய தாக்கங்களை கர்த்தர் உங்களை கொண்டும் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். இதே எக்ஸைட்மெண்டோட கம்மிங் சண்டே லைவ் அட்டன் பண்ணுங்க. புதிய புதிய வெளிப்பாடுகளோட ஆண்டவர் தன்னுடைய வலிமையான வார்த்தை வெளிப்படுத்துவார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ஆஃபரிங்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா என்னுடைய ஜிபேக்கு நீங்க அனுப்பலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் லைவ் சர்வீஸ்.